எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணன் கடை மாடு வளர்க்குறாப்புல, அதை பற்றி அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம்ண்ணே, உங்கள் பேர் என்ன பேருண்ணே? என் பேர் அழகுமணி. சரிண்ணே. சொந்த ஊர் எந்த ஊர்ண்ணே உங்களுக்கு? சொந்த ஊர் வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் வாடிப்பட்டி, உத்தப்பனையனூர் வாடிப்பட்டி. சரிண்ணே. இங்கே நீங்கள் வந்து நம்ம வாடிப்பட்டி வந்து எவ்வளோ வருஷமாக கடை விட்டுட்ருக்கீங்க? நாங்கள் 10 வருஷமாக போட்டுக்கிறோம். சரிண்ணே. நம்ம கடையில் வந்து என்ன எவ்வளோ மாடு இருக்குது? மாடு வந்து 1000 மாடு இருக்குது. சரிண்ணே. மாடெல்லாம் ஒரே ரகம் தானா இல்லை மாடு வேறு வேறு ரகமானே? ஒரே ரகம் தான். சரிங்க. இந்த மாடு போய் ஒரு கடையில் நீங்கள் ஒரு காட்டில் போய் அடைக்கிறீங்களே, அடைக்கிறப்போ அந்த காட்டுக்காரங்க இது உங்களுக்கு காசுக்கு தருவாங்களா? காட்டுக்காரன் வந்து அந்த பொருளை பொறுத்து சாணி விழுகிற பொறுத்து காசு கொடுப்பாங்க. சரிண்ணே. எந்த காட்டில் போய் அடைச்சாலும் அந்த மணிக்கு அவங்க பார்த்துட்டு காசு கொடுத்துருவாங்க, நமக்கு காசு கொடுப்பாங்க. சரிண்ணே. இப்போ நீங்கள் ஒரு 1000 மாடு இருக்குன்றீங்க, இப்போ நானே இருக்கேன், இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன இந்த மாதிரி நமக்கு ஒரு கண்டு வேணும்னே, நான் வளர்க்க போகிறேன், எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களா? விருப்பப்பட்டு காலங்கண்டுன்னா பெரும்பாலும் கொடுப்போம். சரிண்ணே. பொட்டைக்கண்டு வந்து ஆசைப்பட்டு கேட்குறவங்களுக்கு, ஏன்னா அதை அழிக்க மாட்டோம் நாங்கள் வளர்ப்போம்னு கேட்குறவங்களுக்கு தான் பொட்டைக்கண்டு கொடுப்போம். சரிண்ணே. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வளர்ப்போம், எங்களால் முடியலை விற்றுருவோம்டா அப்படி அளவுக்கு கொடுக்க மாட்டோம். வளர்க்குறீங்கன்னா கொடுப்போம், இல்லை வளர்த்து கொஞ்சம் பெருசாகிட்டு விற்றுருவோம்னா கொடுக்க மாட்டோம் பொட்டைக்கண்டு. சரிண்ணே. இப்போ வந்து இந்த 1000 மாடு உங்கள் மாடு தானா, இல்லை உங்களுக்கு மேலே ஓனர் அந்த மாதிரி இருக்கவங்க? ஓனரும் இருக்காங்க, எங்கள் மாடு இருக்குது. சரிண்ணே. உங்கள் மாடு இல்லை எவ்வளோண்ணே இருக்கும்? எங்கள் மாடு வந்து 100 மாடு தான் இருக்குது. சரிண்ணே. இப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பார்க்குறீங்களா, இங்கே எத்தனை பேர் பார்க்குறீங்க? 6 பேர் பார்க்குறோம். சரிண்ணே. 6 பேர்த்தில் வந்து 3 பேர் வந்து அந்த மாட்டுக்கு சம்பள ஆள் 2 பேர் இருக்காங்க. சரிண்ணே. என் மாடுக்கு நான் சொந்த ஆள் இருக்கேன். ஒரு ஆளுக்கு வந்து 600 சம்பளம். சரிண்ணே. கிட நின்னாலும் கொடுக்கணும், சாணி ஆளுனாலும் கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாகணும். சரிண்ணே. என்ன பண்ண கஷ்டப்படுறீங்க இதில் நீங்கள்? இந்த வெயில் அடிக்குது, மழை காலத்தில் எப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மழை காலத்தில் வந்து தார்பாயை பற்றி படுப்போம். சரிண்ணே. வெயில் காலத்தில் வந்து இந்த அப்படி சூசு தான். மழை காலம்னா டீ வாங்குவோம், வெயில் காலம்னா சூசு வாங்குவோம். சரிண்ணே. காட்டுக்காரங்க வந்து ஒரு காட்டுக்காரங்க லட்சுமி வந்து மேய்ஞ்சு போனால் போதும் அப்படின்னு விடுவாங்க. ஒரு காட்டுக்காரங்க காட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அசிங்கமாக வைவாங்க, அதையும் பொறுத்து தான் போகும். சரிண்ணே. சாப்பாடு இதெல்லாம் எப்படிண்ணே? நீங்கள் சாப்பாடு 2 டைம் தான். சரிண்ணே. காலை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. மத்தியானத்துக்கு? மதியம் தான் டீ சூஸு, அதோட அது மட்டும் தான். சாப்பாடு நீங்களே ஆக்கிடுவீங்க? நாங்களே ஆக்கிடுவோம். சரிண்ணே. மழை காலத்தில் எப்படி எங்கேண்ணே மேய்ப்பீங்க? மழை காலத்தில் வந்து எங்கள் ஊரில் மழையில் மேய்ச்சிக்கின்னு தான். இப்போ ஃபாரஸ்ட்காரங்க பூராமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, மாடு உள்ளே வரக்கூடாதுன்னு. அப்போ மழை காலத்துலலாம் நாங்கள் மாடு மேய்க்கிறது ரொம்ப சிரமம் தான். சரிண்ணே. அப்படி இருக்கல நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதான் இந்த இனம் குறையுது. சரிண்ணே. இப்போ வந்து இந்த இனம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, அது எல்லாருக்குமே பொதுவான கருத்து தான். இப்போ இந்த இனத்தை மென்மேலும் வளர வைக்கணும், அடுத்த தலைமுறை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, அதை சொல்லுங்கள். அப்படின்னா மழை காலத்தில் வந்து எங்களுக்கு மழையில் மேய்றதுக்கு இப்போ பெர்மிஷன் கொடுக்கணும். நீங்களே எடுத்து மேய்ச்சாலும் கூட அது வந்து பெர்மிஷன் கிடச்சா அது வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். மழைகள்லாம் வந்து இப்போ வந்து பொதுர்கள் வந்து அதிகமாகிருச்சு, ஆளுக போகிறதில்ல. அந்த காலத்தில் விறகு வெட்ட போவாங்க, எல்லாமே இருந்துச்சு. இப்போ பூராமே சிலிண்ட்ரு, மழை பூராமே புதர் மண்டிருச்சு. விவசாயத்துக்கும் வந்து பண்ணி அடைஞ்சி செஞ்சு அதுவும் சிரமம். இதுக்கும் வந்து மழையில் விட மாட்டேன்றாங்க. விவசாயங்கள் பண்ண இதுக்கு இடம் இல்லாமல் போய்க்கிருக்கு. அதுதான் இந்த இனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. நாட்டு மாடு இனம் வளர்க்கணும்னு தான் இருக்கும், அதை வந்து அழிக்கணும்னு இருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க விட மாட்டாங்க உள்ள. ஆமாம், உள்ளே விட மாட்டேங்க. உள்ள விட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி எல்லாம் இனம் வரிச்சு, நாட்டு மாட்டு இனம் வரிச்சு அந்த வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்துடலாம், இல்லைனா அது இப்படியே அழிஞ்சு போயிடும். இப்படியே அழிகிறத. சரிண்ணே. உங்கள் இந்த நீங்கள் வளர்க்குறீங்களே ஒரு 10 வருஷம், எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க நீங்கள்? எனக்கு வந்து இப்போ வந்து இந்த மாட்டில் வந்து நான் வந்து இப்போ 17 வருஷம் இருக்குது. 17 வருஷம். அப்பா வந்து 20 வருஷம் இருந்திருக்காரு, அவங்க அப்பா வந்து 40 வருஷம் இருந்திருக்காரு. சரிண்ணே. இப்போ நம்ம உங்களே எடுத்துக்கிறோம், 17 வருஷம் நீங்கள் மேய்க்கிறீங்க. எந்த காட்டுக்காரங்களாச்சும் உங்களை ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பேசியிருக்காங்களா? ஒரு கஷ்டம் அடியே பத்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க? அடி பத்திருக்கோம். சரிண்ணே. இந்த காட்டில் ஏன் விட்டா? சரிண்ணே. அப்படின்னு சொல்லி அடியும் வாங்கியிருக்கோம். சரிண்ணே. ஃபாரஸ்ட்டில் உள்ளே போய் அவங்க கேஸு போட்டு கேஸு பணமும் கட்டியிருக்கோம். மாடு திருடலாம் போயிருக்கானே? மாடு திருடு வந்து இப்போ இந்த மாட்டில் மேய்ஞ்சிருக்கு மாடு அடுத்த மாட்டில் போச்சுன்னா அந்த மாட்டுக்காரங்க உடனே விற்றுப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கஷ்டத்துக்கு தக்கன. சரிண்ணே. எப்படி கஷ்டம்னா, அவங்க மேய்க்க மாட்டாப்புல, தண்டம் கட்ட மாட்டாப்புல, ஒரு காட்டில் போயிடுது, தண்டம் கட்ட மாட்டாப்புல, வைக்க மாட்டாப்புல, வேறு மாடு உள்ளே போதா அந்த மாட்டை விற்று தண்டத்தை கட்டிடுவோம் அப்படின்னு தண்டம் கட்டியிருக்காங்க. சரிண்ணே. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. உங்கள் பிரச்சனையில் இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் ரீச் ஆகலை, இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் இருந்துச்சு, அது வந்து மாதிரி டெலீட் ஆகி போச்சு. இந்த ரீச் ஆகணும், வைக்கணும், எல்லாமே நீங்களும் கரெக்டாக ஆகணும், நாங்களும் கரெக்டாக ஆகணும். நீங்களே வந்து இந்த தொழில் எடுத்து செய்யலாம். மலைப்பகுதியில் மாடு மேயணும், மாடு மேய்ஞ்சதை அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம. ஆமாம். சரிண்ணே. இது மூலயமா நீங்கள் ஒரு வேண்டுகோள் ஏதாச்சும் வைக்கணும்னா
என்ன மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து மலையில் மாடு மேயணும். சரிண்ணே. இங்கே வெளிங்காடு வரையில் இங்கிட்டு வரணும். சரிண்ணே. அங்கே மலையில் மாடு மேயாதனால இங்கே கருதை அறுக்க முன்னே நாங்கள் வந்துடுறோம் வயக்கரைக்கு. சரிண்ணே. இங்கே கூலம் கட்டாமல் மேய்க்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரிண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடை மேய்க்கிறீங்க. நைட்டு என்ன பண்ணுவீங்க? நைட்டு சாப்பிட்டு முழுப்பு இருக்கணும். சரிண்ணே. 3 மணி நேரத்துக்கு ஒரு ஆள். 3 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் மாற்றிக்கிறீங்க நீங்கள்? மாற்றிக்கிறோம். மாட்டுக்கு சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்களா? மாட்டுக்கு வந்து நைட்டு சாப்பாடெலாம் கிடையாது. காலையிலேருந்து நைட்டு 6 மணி வரை மேய்ப்போம். 6 மணிக்கு படுக்கிற மாதிரி தான் எழுப்பி மாற்றி போடுவோம். சரிண்ணே. நைட்டு சாப்பாடெலாம் கிடையாது. சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன். வாடிவாசல் சேனல்னே அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன். சரிண்ணே. சொல்லிடுங்க. வாடிவாசல் சேனல் சப்ஸ்கிரைப் வாடிவாசல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. சரிண்ணே.